லவ் அண்ட் பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இதோட பல டேக்ல இதுவும் ஒரு டேக். இதாச்சும் நல்லபடியாக பேசிடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய எமோஷனலால் எதுவுமே வார்த்தைகள் வாய் வழியாக வரல. ஏன்னா நாளைக்கு விஜயனுடைய கடைசி படமான தளபதி 69க்கான அறிவிப்பு அஃபிஷியலாக 5 மணிக்கு வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஒன் லாஸ்ட் டைம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுமே ஸ்பெஷலாக இருக்க போது, ஒவ்வொரு அப்டேட்டுமே நம்ம எப்படிலாம் ஆர்வமாக இருப்போமோ அந்த அளவுக்கு வருத்தத்தோடவும் இருப்போன்றது கண்டிப்பாக அதை இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். சத்தியமாக இல்லை, இந்த வீடியோக்கு அப்புறம் என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். அண்ணன் படங்கள், அண்ணன் மூவி பற்றின விஷயங்கள், இது எல்லாமே இனி இந்த படத்தோட முடிய போகுதுன்னு நினைக்கிறப்பல்ல எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கஷ்டத்தை போக்குறது கடவுள்னு சொல்லுவாங்க. என் கஷ்டத்தை மறக்கடிக்கிறது நம்ம தளபதி அண்ணன் தான். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ அதை நினைக்கிறப்போ. நாளைக்கு படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட் வருது. ஸோ அதுக்காக அந்த டீம் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு கிளிப் விட்டுருந்தாங்க. செம்ம எமோஷ்னல். விஜயனுடைய பல்ஸ் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழ் படம் ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்க எவ்வளோ ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் விட்டு ஃபேன்ஸை ரொம்ப ஆர்வத்தை தூண்டுறாங்க. பட் அந்த ஆர்வம் கூட நான் சொல்கிறேனே, எந்த அளவுக்கு அப்டேட் எதிர்பார்ப்போமோ, ஆர்வத்தோட என்ஜாய் பண்ணுவோமோ, அதே லெவல் எமோஷ்னலாகவும் இந்த படத்துக்கு மட்டும். ஸோ அப்படி தான் ஒவ்வொரு அப்டேட்டும் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது கூட. ஸோ படத்தை பற்றின ஒரு சில தகவல் என்னென்னா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த ஒரு படத்தில் ஆன்போடா சிவராஜ்குமார் சார் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டாக்ஸ் இருக்குது. ஸோ நம்புவோம், அஃபிஷியலாக வருதான்னு வெயிட் பண்ணுவோம். அவர் நடித்தா படத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ அதே மாதிரி பாபி டியோல், இந்த அனிமல் படத்தினுடைய வில்லன், அதுக்கப்புறம் இப்போ கோலிவுட்டில் கங்குவா படத்தினுடைய வில்லன். ஸோ அவர் நம்ம படத்துலேயும் ஆன்போர்ட் கன்ஃபார்ம் தான். ஸோ அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வில்லன் தான். ஸோ அது நாம் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் டாக்ஸாக பூஜா ஹெக்டே பேர் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஏன்னா பீஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய பேர் செமையாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக க்யூட்டாக அமைஞ்சது. ஸோ அடுத்த ஒரு படம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இப்போ அந்த டாக்ஸை கேள்விப்படும் போது ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். பட் ஆனால் என்ன, சிம்ரன் ஆர் சமந்தான்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்தாலும் சூப்பர் தான், இவங்க வந்தாலும் சூப்பர் தான். ஸோ யார் வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி என்கிட்ட மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அனிருத் தான். ஸோ அதில் மாற்றமே இல்லை. அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரதீப் ராகவ், லவ் டுடே, அதுக்கப்புறம் ஸ்டார். ஸோ அந்த படங்களை எல்லாம் எடிட் பண்ணவர் தான் இந்த படத்தை எடிட்டராக ஒர்க் பண்ண போகிறாரு. அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் மோகன்லால், அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி. ஸோ இது எல்லாமே டாக்ஸாக இருந்துகிட்ருக்கு. இதை பார்க்கும்போது இல்லை, லாஸ்ட் ஒன் பேன் இண்டியாவாக பண்ணணும் அப்படின்னும் போது எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்தும் ஒரு ஃபேமஸான பர்சன் இருக்கும்போது அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பே வேறு லெவலில் இருக்கும் இல்லையா. ஸோ சேம் லைக் டீம் அதை பிளான் பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் எனக்குள்ள. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு ஷேர் பண்ணிவிடுங்க.